வணக்கம் நண்பர்களே. கோவி ராமநாதன் கல்வி அறக்கட்டளை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கோவி ராமநாதன் கல்வி அறக்கட்டளை மேலச்சொரிக்குளம், அதாவது மதுரையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர், திருப்புவனம் சொல்லுவாங்க. திருப்புவனத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் கிராமத்தில் வில்லேஜில் நம்ம இலவச பயிற்சி எடுக்கிறோம். இலவச பயிற்சி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது 16/3/2025 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். எதுக்கு இலவச பயிற்சி அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, போலீஸ், இதுக்கெல்லாம் ஃப்ரீ கிளாஸ், இலவச பயிற்சி. அப்புறம் அந்த மேலச்செரிக்குளம், அப்புறம் முதுவந்திடல், அப்புறம் பத்துப்பட்டி, ஆனைக்குளம், ஆலங்குளம், பாப்பாங்குளம், இந்த பக்கத்தில் உள்ள கிராமம் ஸ்டூடெண்ட்ஸ், அதை படிக்கிறவங்களுக்கு 10th 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷனுமே ஃப்ரீயாக எடுக்கிறோம். 16 டியூஷனுமே ஃப்ரீயாக எடுக்க போகிறோம். அதனால் இந்த கல்வி அறக்கட்டளை சார்பாக மேலச்செரிக்குளம் கிராமத்தில் ஃப்ரீயாக கிளாஸ் டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, போலீஸுக்கும், அப்புறம் 10th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்ஜெக்ட் இங்கிலீஷு, மேத்ஸ், இதெல்லாம் ஃப்ரீயாக டியூஷன் எடுக்க போகிறோம். எவ்வரி சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம். மேபி கிளாஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம், பட் எவ்வரி சண்டே தான் போய் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸ் 10லிருந்து 4 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். 10 to 4, 10 to 4 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய பேர் சிற்றரசு. நான் ப்ளஸ் இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு பொறுப்பாளர் நான் தான். நானும் கிளாஸ் எடுப்பேன், வேறவங்களும் கிளாஸ் எடுப்பாங்க. இது என்னுடைய ஃபோன் நம்பரு. நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், உங்கள் ஊர் பேர், நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லி யாரும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, போலீஸ்க்கு தமிழ்நாடு உள்ள அனைவரும் யாராலும் வரலாம். டியூஷன் யாருன்னா ஒன்லி கிராமப்புற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டியூஷன். ஆனால் டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, போலீஸ்க்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் யார் வந்தாலும் ஃப்ரீ கிளாஸ் தான். ஓகேவா? ரைட் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, ரயில்வே குரூப் டி எக்ஸாம், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் குரூப் டி எக்ஸாம் 1/3/2025, போஸ்ட் ஆஃபீஸில் 6/3/2025. இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கும் குரூப் டிக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணால் போதும். 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணால் போதும். இதுக்கு தமிழ்லே எக்ஸாம் இல்லை. ரயில்வே குரூப் டின்றது ரயில்வே எக்ஸாம்ஸ், குரூப் டின்றது ரயில்வே எக்ஸாம். தமிழ்லே எக்ஸாம் எழுதிக்கலாம். ஒரே ஒரு எக்ஸாம் தான், இன்டர்வியூலாம் கிடையாது. நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னாக்க வேலை உண்டு. இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு எக்ஸாம் கிடையாது. 10th நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னாக்க எக்ஸாம்லாம் கிடையாது. உங்கள் மார்க் பேசிஸில் நீங்கள் என்ன செய்வாங்க, உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, முக்கியமாக மேலச்செரிக்குளம் மற்றும் சுற்றுவட்டார கிராமம் மாணவ மாணவிகள் நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் என்ன அப்ளை பண்ணலாம், எக்ஸாம்லாம் கிடையாது. ஆனால் ரயில்வேக்கும் 10th பாஸ் பண்ணால் போதும். ரயில்வேக்கும் 10th பாஸ் பண்ணால் போதும். அதுக்கு எக்ஸாம் உண்டு. தமிழ்லே எக்ஸாம் எழுதலாம். அதுக்கு நம்ம ஃப்ரீயாக தான் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ நம்மகிட்ட நீங்கள் படித்து நல்லா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். அப்போ இதுக்கு ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதனால் 10வது முடித்தவர்கள் இருந்தீங்கன்னா மறந்துடாமல், போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் கிடையாது, அப்ளை பண்ணால் போதும். நல்ல மார்க் எடுத்தால் அவங்களே எடுத்துருவாங்க. குரூப் டி எக்ஸாம் ரயில்வேல நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னாக்கா அதுக்கும் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதணும். தமிழ்லே எக்ஸாம் எழுதிட்டு நல்ல மார்க் எடுத்து வேலைக்கு போயிடலாம். அதனால் இதை நீங்கள் அப்ளை பண்ணாத நபர்கள் இருந்தீங்கன்னாக்க இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணுங்கள்.
இப்போ இல்லை குரூப் டிக்கு வயசு என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 41 வயது வரை 41 வயது வரை இருந்த 41 வயசுக்குள்ளே இருந்தால் எஸ்சி எஸ்டியை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஓபிசிலேருந்து யார் அப்படின்னா நம்ம பிசின்னு சொல்லுவோம்ல, பிசி எம்பிசி டிஎன்சின்னு சொல்லுவோம்ல, இவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் ஜென்ரல் கவர்மெண்ட் ஓபிசின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு 39 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஜென்ரல் அவங்க வந்து 36 வயசு வரைக்கும் இந்த குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். அதனால் அவங்க மறந்துடாமல் இது வரைக்கும் அப்ளை பண்ணாத நபர்கள் இருந்தீங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். என்னுடைய பேர் இரா சிற்றரசு. நான் ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்டேஷன் மாஸ்டர் ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு 23 இயர்ஸாக 23 வருஷமாக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நான் விஆர்எஸ் கொடுத்துட்டேன். விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு நேரமாக நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஊரில் உதவி பண்ணணும் அப்படின்னு நோக்கத்தில் வந்துடுறேன். அதே நேரத்தில் வழக்கறிஞராகவும் இருக்கேன், அட்வொகேட்டாக. சரிங்களா? ஸோ வழக்கறிஞராகவும் நான் இருக்கேன். அதனால் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக ஒரு 23 வருஷம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு அதே நேரத்தில் இப்போ நான் அட்வொகேட்டாகவும் இருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு உதவி பண்ணணும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் உதவி பண்ணணும். உதவினா என்னது? வேறு எந்த உதவியும் கிடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ண வைங்க, சேருங்க வந்து. ஏன்னா நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு கைடன்ஸும் கிடையாது. ஊர்லாம் நான் படிக்கும்போது என்ன இருக்கு, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கே திணறுவோம், ரீட் பண்ண தெரியாது, வேறு எந்த வழிகளும் தெரியாது. இப்போயுமே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ எப்படியாச்சும் 12th படிக்க வச்சிடணும், டிகிரி படிக்க வச்சிடணும். சரி அது பொம்பளை பிள்ளைனாங்க, சரி கல்யாணம் பண்ணுறதுக்கு லேட் ஆகுமா, சரி ஏதாச்சும் எம்எஸ்சி எம்ஏலாம் படிக்க வச்சுருவோம். இப்படித்தான் நிறையா பேர் இருக்காங்க. டிகிரி முடித்தோடனே ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம கிராம மக்கள் இன்னமும் இருக்காங்க. முக்கியமாக பெண் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக டிகிரி முடித்தோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருது. நிறைய வாய்ப்பு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லையோ ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் டிகிரி படிக்கும் போதே படிக்க ஆரம்பிச்சிருங்க. 12th முடித்தவனையே இம்மிடியேட் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு அனுப்பிவிடுங்க. ஃப்ரீயாக தான் நாங்கள் எடுக்கிறோம். அதனால் 12th முடிச்சிருந்தாலே கூட போதும், நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் இந்த ஃப்ரீ கிளாஸுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதனால் கிராம மக்கள் நீங்கள் என்ன செய்யணாங்க, உங்கள் பிள்ளைகளை வந்து சேர்க்கறதுக்கு நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் நாங்கள் வெற்றி பெற வைக்க முடியும். அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. நான் அதே நேரத்தில் இப்போ 12th நிறைய பேர் 12th முடிச்சுட்டு நாங்கள் என்ன செய்கிறது சார் அப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நேரடியாக வந்து கூட பேசிக்கலாம். ஒன்று நீங்கள் ஃபோனில் தாராளமாக பேசலாம். 12th முடிச்சுட்டு நாங்கள் குழந்தைகளை நான் என்ன செய்ய போகிறேன், என்ன படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஆலோசனை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக எனக்கு இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கேட்டுக்கலாம். அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் ஊருக்கு வரும்போது கூட நீங்கள் அதை பற்றி கேட்டுக்கலாம். புரிஞ்சதா? ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து உதவி பண்ணுறோம் அப்படின்னா முதல் இந்த மக்கள்கிட்ட சென்று சேரணும். முக்கியமாக யாருக்காக நாங்கள் பண்ணுறோம் சொன்னால், எங்கள் ஊர் சொந்த ஊருக்கு இல்லையா, மேலச்சோரிக்குளம் கிராமன்றது என்னுடைய சொந்த ஊர். நான் பிறந்த ஊர் என்னுடைய சொந்த ஊர். அந்த சொந்த ஊர் ப்ளஸ் அந்த சுற்று வட்டார கிராமம் அனைவருக்கும் உதவி பண்ணுற நோக்கத்தில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா? இந்த சுற்று வட்டார அனைத்து கிராமமும், சும்மா 2 கிராமம் 3 கிராமம் தேவையில்லை. நீங்கள் பழையனூர் வரலாம், ஓடாத்தூர், ரெட்டகுளம், இங்கிட்டு குருந்தங்குளம், மாரநாடு, திருப்பாச்சேத்தி, அங்காடிமங்கலம், திருப்புவனம், எங்கே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து ஃப்ரீயாகவே கோச்சிங் கொடுப்போம், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டியூஷன் மட்டும்தான் அந்த கிராம மக்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியாது, டியூஷன் பற்றி அவங்க அவ்வளோவா தெரியாது. அதனால் கிராமம் உள்ளது அந்த சுற்றுவட்ட கிராம மக்களுக்கு டியூஷன் பண்ணப்படும். புரிஞ்சுதா? நண்பர்களே, மறந்துடாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா நபர்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்கணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் எப்படின்னா 16
3/2025 தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க மறந்துடாமல் நம்ம சேனல் இதுக்கே நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். கோவி ராமநாதன் கல்வி அறக்கட்டளைன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். எஜுகேஷனல் ட்ரஸ்ட், கோவி ராமநாதன் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுலேயும் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறத ஒவ்வொன்றா நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகேவா நண்பர்களே? கண்டிப்பாக ஒருத்தரும் ஒரு ஆளுக்கு உதவி பண்ணணும். நான் கண்டிப்பாக உதவி பண்ண நோக்கத்தில் தான் நான் கிளாஸ் எடுக்க வரேன். நீங்கள் உதவி பண்ண நினச்சிங்கனாக்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலயமாவும் ஒரு 5 பேர் 10 பேர் வரணும். எவ்வளோ பேர் வந்தாலும் கிளாஸ் எடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். மறந்துடாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.